நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்டான தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையினா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சீமான் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷன்ல மக்கள் வந்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா நான் சொல்ற தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வந்து நான் உங்களுக்காக வந்து செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து சார் வந்து சொல்ற முதல் வாக்குறுதிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள் வந்து நான் உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற வாக்குறுதிகள் வந்து 2 சொல்லியிருக்காரு ரொம்ப மெயினா. அதுல முதல் வந்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஓய்வூதிய திட்டத்தை வந்து நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து விவசாய பொருட்கள் இந்த மழை இந்த மாதிரி வறட்சி காலத்துல வந்து ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு வந்து அந்த ஓய்வூதிய அந்த இழப்புகளுக்கான இழப்பீடு தொகையை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு வந்து சொல்லியிருக்காரு. இது விவசாயிகளுக்கு. அடுத்ததா வந்து ஒரு மனிதன் வந்து பேசிக்கா வாழ்றதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர். இந்த குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து இலவசமா அளிக்கப்படும், கட்டணம் இல்லாம இலவசமா குடிநீர் வந்து வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து ஸ்டூடெண்ட் வாங்கின இந்த எஜுகேஷன் லோனை முழுவதுமா நான் வந்து தடை பண்றேன் அப்படின்னு, அதாவது முழுவதுமா வந்து நான் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சார் வந்து என்ன சொல்றாருன்னா பாலியல் குற்றங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா மரண தண்டனை அளிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி பெண்களுக்கான ஒரு தனி அமைச்சகம் வந்து உருவாக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி அமைச்சகமே வந்து உருவாக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. பேசிக்கா தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையை வந்து நான் வந்து உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. எதுல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வசூல் பண்ற இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு மாநில அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75%, மீதி ரெமனிங் வந்து 25% வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற மாதிரி வந்து நான் வந்து கட்டாயப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கீம் கொஞ்சம் நல்ல ஸ்கீம் தான். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு படையே வந்து தனிப்படையே வந்து நான் அமைக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது கனிம வளங்களை பாதுகாக்கிறதுல இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமான ஒரு வாக்குறுதி. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய கிளை மன்றங்கள் வந்து நான் வந்து உருவாக்குவேன் நிறையா அப்படின்ட்டு வந்து சீமான் சார் வந்து சொல்லியிருக்காரு. சீமான் சார் சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ்.